السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அல்லாஹ்வின் நிகரிலா பேரன்புடையோன் ஒப்போ நிகரோ இணையோ துணையோ இல்லாத அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயகி பட்டாக்கருமை அல்லாஹ்வின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகள், இந்த தர்பியா எனும் நல்லொழுக்க பயிற்சி முகாமிலே நாம் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு பேராபத்தை பற்றி, மிக முக்கியமான ஒரு சோதனையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அந்த பேராபத்து, அந்த சோதனை நம்மில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, நம்முடைய பள்ளிவாசல்கள், நம்முடைய வீடுகள், நம்முடைய வியாபார தலங்கள், எல்லா இடங்களையுமே அந்த பேராபத்து சூழ்ந்து நிற்கின்றது. எத்தனையோ பேரை திருமலை குர்ஆனை படிப்பதை விட்டும், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும், தொழுகையை நிறைவேற்றுவதை விட்டும் அந்த பேராபத்து தடுத்துக் கொண்டிருக்கிறது. நான் சொல்ல வரக்கூடிய அந்த பேராபத்து எதுவென்று சொன்னால், அதுதான் இந்த மொபைல் என்கின்ற பேராபத்து. இந்த மொபைல் என்பது, செல்போன் என்பது இருபுறமும் கூர்மையான ஒரு கத்தியை கொண்டது. இதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தினால் நமக்கு இது ஏராளமான நன்மைகளை தரக்கூடியது. இன்றைக்கு பல்வேறு அரசு நலத்திட்டங்களை பெறுவதற்கு இந்த மொபைல் என்பது அடிப்படையான ஒரு காரணியாக இருக்கிறது. எங்கு எடுத்தாலும் பல்வேறு விஷயங்கள், ஆதார் கார்டாக இருந்தால் உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன, ரேஷன் கார்டாக இருந்தால் உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன, டிரைவிங் லைசன்ஸாக இருந்தால் உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன, எல்லா விஷயத்திற்கும் இன்றைக்கு இந்த செல்போன் என்பது மிக முக்கியமானதாக ஆகிவிட்டது. நாம் ஒரு மாற்று சட்டத்தை தெரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த செல்போனில் சென்று நாம் அதை டைப் செய்தால் போதும். நாம் அதை வாய்மொழியாக பேசினால் கூட அதை எழுத்தாக எடுத்துக்கொண்டு அது தொடர்பாக மார்க்கறிஞர்கள் பேசிய விஷயங்களை நம்முடைய கண் முன்னால் கொண்டு வந்து தருகிறது. எத்தனையோ நல்ல செய்திகளை இந்த செல்போன் மூலமாக நாம் பெற்றுக் கொள்கிறோம்.
எத்தனையோ பல தகவல்களை இந்த செல்போன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். சென்னையில் மிக சிறந்த குழந்தைகள் நல மருத்துவர் யார் என்று கேட்டால் அப்படியே வரிசையாக சொல்லும். சென்னையில் இத்தனை குழந்தைகள் நல மருத்துவர்கள் இருக்கிறார்கள், இந்தந்த டாக்டருடைய செல் நம்பர் இங்க இருக்குது, இவருடைய கிளினிக் இங்கே இருக்கிறது என்றெல்லாம் நமக்கு பல தகவல்களை தரக்கூடியது இந்த செல்போன். இதை நாம் நல்ல விஷயத்தில் பயன்படுத்துகின்ற வரை இது நல்லதாகத்தான் இருக்கும். ஆனால் இதற்கு நேர் எதிராக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இதனால் வரக்கூடிய பேராபத்துகளும் நிறைந்து நிறைந்து காணப்படுவதை பார்க்கிறோம். மதுவுக்கு அடிமையாவதை போன்று இன்றைக்கு செல்போனுக்கு அடிமையான கூட்டத்தை பார்க்கிறோம். எத்தனையோ குடும்பங்களை இந்த செல்போன் அழித்து விட்டது. ஒன்றல்ல, இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களை இந்த செல்போன் அழித்துக் கொண்டிருக்கிறது. குழந்தைகளை இந்த செல்போன் நாசமாக்கி கொண்டிருக்கிறது. எப்படி நான் பின்னால் சொல்கின்றேன், பெண்களை இந்த செல்போன் நாசமாக்கி கொண்டிருக்கின்றது. பேரன் பேட்டிகளை கவனித்துக் கொள்ள வேண்டிய முதிய வயதிலும் செல்போன் பார்த்து தெரிந்த பெரியவர்கள் தங்களுடைய பேர குழந்தைகளை கவனிக்காமல் செல்போனிலேயே மூழ்கி கிடக்கக்கூடிய காலகட்டமாக இன்றைய காலகட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ குழந்தைகள் சிறு வயதிலேயே தங்களுடைய கண் பார்வை குறைபாடுகளுக்கு காரணமாக இந்த செல்போன் இருக்கிறது. நல்ல சிந்தனையாளர்களை எல்லாம், நல்ல மக்களை எல்லாம் அவருடைய உள்ளங்களை ஷைத்தானுடைய உள்ளங்களாக மாற்றி அவர்களை வழிகேடர்களாக மாற்றக்கூடிய காரியத்தை இந்த செல்போன் செய்கிறது. ஆம், எல்லா ஹராமான காரியங்களையும் இந்த செல்போன் எளிதாக்கிவிட்டது. எவையெல்லாம் அசிங்கமான காரியங்களோ, எவையெல்லாம் நம்முடைய அறிவை மறந்தெடுக்கக்கூடிய செயல்களோ, எவையெல்லாம் நம்முடைய உள்ளத்தை கெடுக்கக்கூடிய காரியங்களோ, அவற்றையெல்லாம் இன்றைக்கு இந்த செல்போன் இலகுவாக்கிவிட்டதை பார்க்கிறோம். அதிகமான மக்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற பயத்தை இல்லாமல் ஆக்கிவிட்ட ஒரு காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனில் மிக முக்கியமான ஒரு அறிவுரையை சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். நீங்கள் உங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டு பெயரளவில் மட்டும் முஸ்லிம்கள் இருந்து விடாதீர்கள். நீங்கள் இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளை, இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை கொள்கையை, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க மாண்புகளை நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்கள். உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்திலே முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஷைத்தானுடைய ஏராளமான அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய காரியத்தை செய்வதற்கு இன்றைக்கு மிக முக்கியமான பேராபத்தாக, மிக முக்கியமான சோதனையாக வழங்கக்கூடியது இந்த செல்போன். அது அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அந்த ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான். இன்றைக்கு இந்த செல்போன் எப்படியெல்லாம் இளைஞர்களை சீரழித்திருக்கிறது, எப்படியெல்லாம் பெண்களை நாசமாக்கி இருக்கிறது, எத்தனை குடும்பங்கள் இந்த செல்போனால் சீரழித்திருக்கின்றன என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு பிறந்து விட்டாலே ஒரு சில ஆண்டுகளில் குழந்தைகள் செல்போனை மூலமாகத்தான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை துவங்குகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய இந்த வீராணத்தை எடுத்துக்கொண்டாலும் வயதிற்கு வந்த பல குழந்தைகள் அந்நியர்களோடு பழிதாண்டி செல்வதற்கு இந்த செல்போன் ஒரு காரணமாக அமைந்திருப்பதை நாம் மறுத்து கூற முடியாது. பல்வேறு சம்பவங்கள் சொன்னார்கள். பயங்கரமான
ஒரு சின்னஞ்சிறிய கிராமம். இந்த கிராமத்திலே ஏராளமான தவறுகள் நடக்கின்றது. பல சம்பவங்கள் இவ்வாறு படிதானி செல்லக்கூடிய சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிறது. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la ilaha illallah, ashhadu an la ilaha illallah, ashhadu anna Muhammadan Rasulullah. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله أكبر. لا إله தொழுகை லேட்டாக நடத்துகிறோம். பயான் தொடரும். பயான் தொடர்ந்து சாப்பாடு வந்து தொழுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை, ஷைத்தானுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். வமை யத்தபிய குதுவாத்தி ஷைத்தான் ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ஒருவர் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினால் அந்த ஷைத்தான் மானக்கேடானவற்றையும் தீமையானவற்றையும் தான் உங்களுக்கு ஏவுவான். வலௌலா ஃபதுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு மா ஸகா மின்கும் மின் அஹதின் அபதா. அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் இல்லாவிட்டால் உங்களில் எந்த ஒருவரும் ஒருபோதும் பரிசுத்தமாகி விட முடியாது. அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய அருள். இறை தூதரின் வழிகாட்டுதல் என்பது இறைவனுடைய மிகப்பெரிய நிஅமத், அருள்கொடை. அந்த அல்லாஹ்வுடைய வழிமுறை மூலமாக மட்டும்தான் நாம் பரிசுத்தம் அடைய முடியும். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினால் அல்லாஹ் சொல்லிவிட்டான், உங்களில் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய கருணையும் இல்லாவிட்டால் உங்களில் எவரும் ஒருபோதும் பரிசுத்தம் அடைய முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யுஸக்கி மன் யஷா. அல்லாஹ் தான் நாடியவரை பரிசுத்தப்படுத்துகின்றான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகள் மட்டும்தான், அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படைகளில் நாம் பிள்ளைகளை வளர்த்திருப்பது மட்டும்தான் நம்மை பரிசுத்தமானவர்களாக. இந்த செல்போனால் சீரழிந்த குடும்பத்தினுடைய ஒரு சிறிய ஒரு வரலாற்றை நான் சொல்லி காட்டுகின்றேன். ஒரு பெண்மணி, ஒரு இஸ்லாமிய பெண்மணி, அவள் திருமணம் முடித்து கணவன் மனைவியோடு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 2 குழந்தைகள். அப்படியே வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்மணி செல்போன்ல வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இன்னும் பல தளங்களை பயன்படுத்தக்கூடிய பெண்ணாக இருக்கின்றார். வாழ்க்கை கணவன் நல்ல சம்பாத்தியம், நல்ல குடும்பம், வாழ்க்கை நிம்மதியாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கல்லூரியில் படித்த ஒரு தோழன் அவன் செல்போன்ல வாட்ஸ்அப் மூலமாக அஸ்ஸலாமு அலைக்கும், ஹவ் ஆர் யூ, நல்லா இருக்கிறீங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும், எங்க இருக்கிறீங்க, உங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்நிய ஆணோடு, காலேஜில் படித்த ஒருவனோடு இந்த பெண் செல்போன்ல பேசுறான். யார் கண்காணிக்க முடியும்? செல்போன் என்பது தனிமை. தனிமையில் நாம் பேசும்போது யாரும் கண்காணிக்க முடியாது. அல்லாஹ்வை யாரும் கண்காணிக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை தெரிந்த ஒரு பெண்ணாக இருந்தால், மார்க்கத்தை ஊட்டி வளர்த்தப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தால், அல்லாஹ்வுடைய வழிமுறைகளை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழிமுறைகளை தெரிந்த பெண்ணாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு அஞ்சி தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும். ஆனால் அப்படியே பேச்சுக்கள் தொடர்கின்றது. அவன் என்ன செய்கின்றான்?
நீங்கள் தலைமுக்காடு அணியாத ஒரு போட்டோவை எனக்கு அனுப்புங்கள் என்று அவர் கோரிக்கை வைக்கிறான். ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு தலைமுக்காடு என்பது மார்க்கத்தில் மிகவும் வலியுறுத்தப்பட்ட விஷயம். ஒரு இஸ்லாமிய பெண் தலைமுக்காட்டை எங்கிருந்தாலும் அவள் பேணிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு அதை சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹன் நபிய்யு குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன யுதீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன. நபியே, உங்களுடைய மனைவியருக்கும் உங்களுடைய பெண்மக்களுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுடைய எல்லா பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், யுதீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய தலைமுக்காடுகளை தங்கள் மீது விசாலமாக தொங்கவிட்டுக் கொள்ளட்டும். தலைமுக்காடுகளை தொங்கவிட்டுக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு. வகுல்லில் மூமினாத் யகுல்லின மின் அப்சாரிஹின்ன வ யஃபது ஃபுரூஜஹுன்ன வ லா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹா. நபியே, அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தங்களுடைய கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தங்களுடைய அலங்காரங்களை அவர்கள் வெளிப்படுத்த கூடாது. தங்களுடைய மேற்சட்டைகளின் மீது தங்களுடைய தலைமுக்காடுகளை அவர்கள் தொங்கவிட்டுக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறார். தலைமுக்காடு அணியாமல் யார் யாருக்கு முன்னால் இருக்கலாம் என்பதையும் இஸ்லாம் நமக்கு பிரித்து காட்டுகிறது. அவர்களை தவிர மற்ற அந்நிய ஆண்களுக்கு முன்பாக அவர்கள் தலைமுக்காட்டை தொங்கவிட்டுக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்த ஒரு குழந்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்த ஒரு பெண் குழந்தை, ஒரு பெண், அவள் அந்நியர்களுக்கு முன்னால் தன்னுடைய தலைமுக்காடு இல்லாமல் இருக்க மாட்டாள். தன்னுடைய தலைமுக்காடு இல்லாத போட்டாவே அந்நியர்களுக்கு அனுப்ப மாட்டாள். போட்டாவே அனுப்ப தேவையில்லை. தன்னுடைய பெண் யாராவது ஒரு அரசாங்க தேவைக்கு இருந்தால் கூட தலைமுக்காடு தான் அவள் தன்னுடைய போட்டோ எடுத்துக் கொள்வாள். ஆனால் அந்த குடும்பத்தில் என்ன நடக்குது? அவள் அவனுடைய பேச்சுக்கு மயங்கி தலைமுக்காடு இல்லாத போட்டோவை அனுப்புகிறார். அப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஆடை அணியாத போட்டோக்களை அனுப்பி வைத்து சைத்தான் அவருடைய உள்ளங்களை கெடுத்து ஒரு நேரத்தில் அவன் தவறான நடத்தைக்கு அழைக்கும் பொழுது இவள் மறுக்கின்றாள். நீ தவறான நடத்தைக்கு வர மறுத்தால் உன்னுடைய போட்டோக்களை எல்லாம் நான் பரப்பி விடுவேன், வெளியிட்டு விடுவேன் என்று அச்சுறுத்துகின்றான். தன்னுடைய மானத்தை தற்காத்துக் கொள்வதற்காக இவன் தவறுக்கு இணங்குகிறான். பல தடவை மறுத்துகின்றான். அடுத்து அவன் மறுத்துகின்றான், நீ என்னுடைய நண்பர்களோடும் தவறாக விஷயத்திற்கு உட்பட வேண்டும். தன்னுடைய மானத்தை தற்காத்துக் கொள்வதற்காக மானக்கேடான காரியத்தில் இவள் இறங்குகிறார். ஒரு நேரத்தில் இவருடைய நடத்தையில் சந்தேகப்பட்ட கணவன் அவளை தலாக் விட்டு விடுகின்றான். அவருடைய வாழ்க்கை சின்னாபின்னமாக்கப்பட்டு சீரழியப்பட்டு யாருமே கேட்பார் என்று நடுத்தருவுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை. இது செல்போனால் நிகழ்ந்த ஒரு சம்பவம். எத்தனையோ இளைஞர்கள் செல்போன்களின் மூலமாக கண்ட காட்சிகளையும் கேட்டு கண்ட தவறான காட்சிகளையும் பார்த்து மதுவிற்கு அடிமையாகி அல்லது தவறான கொள்கை உடையவர்கள் தீவிரவாத சிந்தனை உடையவருடைய பேச்சுக்கு அடிமையாகி மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களை செய்து பல சீர்கேடுகளிலே சிக்கி தவிக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் நன்றாக கேள்விப்படுகின்றோம். அவையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது எப்படி? நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பது எப்படி? இந்த செல்போனால் ஏற்படக்கூடிய பேராபத்து என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இது உள்ளங்களை எல்லாம் கெடுத்துவிடக்கூடிய பேராபத்தாக இருக்கிறது. மார்க்கத்தை விட்டு நம்மை திசை திருப்பிவிடக்கூடிய பேராபத்தாக இருக்கிறது. எத்தனையோ பேர் இந்த செல்போன் பயன்பாட்டினால் ஆன்லைன்ல ரம்மி விளையாட்டில் ஈடுபட்டு சொத்துக்களை எல்லாம் இழந்து
ரம்மி விளையாட்டுக்கு அடிமையாகி, சீட்டு விளையாட்டுக்கு ஆன்லைன்ல அடிமையாகி, ஆண்களும் பெண்களும் அடிமையாகி அந்த ரம்மி விளையாட்டு லாபத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக சொந்த காலங்களிலே எல்லாம் போய் நான் கடுமையான செலவு கஷ்டத்தில் இருக்கிற வறுமையில் இருக்கிற நீ 50,000 கொடு, நீ 10,000 கொடு, நீ 1,00,000 கொடுன்னு சொல்லி அந்த காசையெல்லாம் போட்டு அவற்றையெல்லாம் இழந்து பல கோடிக்கணக்கில் கல்வி சுமையாகி கணவன் ஊரை விட்டு ஓட கடைசியில் மனைவி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சம்பவம். அது மனைவி ஊரை விட்டு ஓட கணவன் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சம்பவங்கள். இப்படி எத்தனை ஆயிரம் குடும்பங்களை இந்த செல்போன் நாசமாக்கி கொண்டிருக்கிறது தெரியுமா? எத்தனை ஆயிரம் குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு மத்தியில் இந்த செல்போன் பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது தெரியுமா? எத்தனை ஆயிரம் குடும்பங்களை குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில் செல்போன் பாதிக்கிறது தெரியுமா? ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்திற்கு அதிகமாக 20-40 நிமிடத்திற்கு அதிகமாக அந்த ஒளித்திரையில் அந்த கண் பார்வை இருந்தால் அந்த குழந்தைக்கு சில ஆண்டுகளில் கண் பார்வை குறைபாடு ஏற்படும், உச்சகட்டமாக கண் பார்வை பறிபோகக்கூடிய சூழல் ஏற்படும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த செல்போனை பார்ப்பதற்காக தலையை குனிந்து குனிந்து அதனால் எதிர்காலத்தில் அந்த குழந்தைக்கு பலவிதமான மூளை பிரச்சனைகள், உடல் ரீதியிலான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். துள்ளி விளையாட வேண்டிய குழந்தைகள் எல்லாம் இந்த செல்போனிலே சதா காலமும் மூழ்கி கிடந்து அவர்கள் எதிர்காலத்திலே உழைப்பதற்கு தகுதியற்ற குழந்தைகளாக, நோயாளிகளாக அவர்கள் மாறக்கூடிய சூழல் இருப்பதாக மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கிறார்கள். இன்னும் பல மனவியாதிகளுக்கு உள்ளாவதாக எச்சரிக்கிறார்கள். அப்ப இந்த செல்போனுடைய பேராபத்து என்பது சாதாரண ஒன்று அல்ல. இது முக்கியமான ஒரு பேராபத்து. இதை நாம் எப்படி இந்த மொபைலை பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை கூறுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூலுஹு அன்னாஸ் வல் ஹிஜாரா. அந்த நரகத்திலே எரிபொருள்கள் மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நம்மை மட்டும் நாம் பாதுகாத்துக் கொண்டால் போதாது, நம்முடைய குடும்பத்தையும் நாம் நரக நெருப்பை விட்டு பாதுகாக்க வேண்டும். அப்ப நம்முடைய குடும்பத்தை நாம் நரக நெருப்பை விட்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். ஒரு பெண் குழந்தை தன்னுடைய தாயை பார்த்துதான் அது பாடம் படிக்கிறது. ஒரு ஆண் குழந்தை தன்னுடைய தகப்பனை பார்த்து அவன் பாடம் படிக்கின்றான். குழந்தைகள் தன்னுடைய பெற்றோரை பார்த்துதான் அவர்கள் பாடம் படிக்கின்றார்கள். எப்படி பேச வேண்டும், எப்படி நாம் மற்றவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பிள்ளைகள் யாரிடமிருந்து பாடம் படிக்கிறார்கள்? பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு முதல் பள்ளிக்கூடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. எல்லா குழந்தைகளும் இஸ்லாமிய நெறியில் தான் பிறக்கிறது, நல்ல குழந்தைகளாகத்தான் பிறக்கிறது, சாலியான குழந்தைகளாகத்தான் பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தைகளை நெறி தவறிய குழந்தைகளாக யார் மாற்றுகிறார்கள்? ஃபஅபவாஹு யுஹவ்விலானிஹி அவ் நஸ்ரானிஹி அவ் மஜ்ஸானிஹி. பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை யூத கொள்கையை சார்ந்தவர்களாகவோ, கிறிஸ்தவ கொள்கையை சார்ந்தவர்களாகவோ, நெருப்புவாணி கொள்கையை சார்ந்தவர்களாகவோ பெற்றோர்கள் தான் மாற்றுகிறார்கள். ஒரு தாய் அவள் பொது சபையிலே வெட்கமில்லா இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க மாண்புகளை பேணாதவளாக வெட்கமில்லாதவள் நடந்து கொண்டால் தாயிடமிருந்து தான் பிள்ளை பாடம் படிக்கும். இன்றைய காலகட்டத்திலே பல்தா என்பது அது ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு ஆடையாக இருக்கிறதா? அது ஒழுக்கமற்றவர்களும் பல்தாக்களை அணிகிறார் என்று பார்த்தால் ஒழுக்கமற்றவர்களும் பல்தாக்களை அணியக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தலைமுக்காடு என்பது
என்னுடைய இறைவன் சொல்கிறான், என்னுடைய இறை தூதர் சொன்னது, இது ஒரு நம்முடைய கற்பை பாதுகாக்கக்கூடியது, இது இஸ்லாம் சொல்லக்கூடியதற்கு மாற்றமாக இருந்தால் நாம் நரகத்தில் சென்று விடுவோம் என்று அச்சத்தில் அணியக்கூடிய பெண்கள் அதிகமா, அந்த அச்சம் இல்லாமல் அணியக்கூடியது பார்த்தால் இது ஒரு சமுதாய பழக்கம் என்றதில் அணியக்கூடிய பெண்கள் அதிகமா இருக்கிறார். அதை நீங்க கூட பார்த்துருப்பீங்க. ஒரு தாய் வயதுக்கு வந்த 2 பெண் குழந்தைகள், அந்த தாயிடம் சினிமா துறையில் உள்ளவன், தொலைக்காட்சியில் உள்ளவன் பேட்டி கேட்கிறான். அந்த பெண் குழந்தைகள் சொல்றாங்க, ஒன்று சொல்றான், எவனோ ஒரு கூத்தாடி நடிகனுடைய பெயரை சொல்லி எனக்கு அவரை மாதிரி மாப்பிள்ளை வேணும். வயதுக்கு வராத ஒரு பெண் குழந்தை, 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை, அவள் சொல்கிறாள் தன்னுடைய தாயை அருகில் வைத்துக் கொண்டு எனக்கு ஒரு கூத்தாடியுடைய பெயரை சொல்லி அவனை போன்று எனக்கு மாப்பிள்ளை வேண்டும். இன்னொரு பெண் குழந்தை சொல்கிறாள், இன்னொரு கூத்தாடியுடைய பெயரை சொல்லி எனக்கு இவரை போன்று ஒரு மாப்பிள்ளை வேண்டும். தாய்க்காரி சொல்கின்றால் அவர்கள் விரும்பியது போல் நடக்க வேண்டும். எல்லாமே எப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம்! இந்த இஸ்லாமிய சமுதாயம் குழந்தைகள் விஷயத்திலே பெற்றோர்கள் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? பெற்றோர்களும் பிள்ளைகளும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய குடும்பமாக நாம் இருக்கிறோமா? அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் துர்ரியத்துஹும் பிஈமான். எவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அவருடைய பிள்ளைகளும் இறை நம்பிக்கையில் பெற்றோர்களை பின்தொடருமானால் அல்லாஹ்வுடைய துர்ரியத்துஹும், அந்த பெற்றோர்களோடு பிள்ளைகளை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்ப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த சொர்க்கத்திற்குரிய குடும்பமாக நாம் இருக்கிறோமா? ரொம்ப கவலைக்குரிய விஷயம். ஒரு பெற்றோர் தான் பிள்ளைக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். தாய் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது அவர் தலைமுக்காக அணிந்து சென்றால் அந்த தாய் வளர்க்கக்கூடிய அந்த பிள்ளை பெண் குழந்தை பார்ப்பாள், நான் வீட்டை விட்டு வெளியே இறங்கினால் நான் தலைமுக்காக அணியாமல் வெளியே செல்ல மாட்டேன் என்று மாற்றத்தை தாயிடமிருந்து பிள்ளை எடுப்பார். அந்த தாய் ஒழுக்கம் இல்லாமல் தலைமுக்காட்டை பேணாமல் இரவு ஆடையோடு நைட்டியோடு அவர் வெளியே வந்து சென்றால் பிள்ளையும் அப்படித்தான் வரும். நீ எப்படிமா படித்தாய்? என்னுடைய தாய் அப்படித்தான் இருக்கின்றார். அந்த தாய் தன்னுடைய வீட்டில் அவருடைய கணவனிடம் எப்படி நடக்கிறாரோ அதுபோலதான் அவருடைய பிள்ளை இன்னொரு வீட்டிற்கு வாக்கப்பட்டு சென்றால், திருமணமாகி சென்றால் அவன் தன்னுடைய கணவனிடம் நடந்து கொள்வார். நாம் நினைக்கிறோம் பிள்ளை சரியா நடந்துக்கிறோம். உங்க 2 வருடம் பிள்ளை பாடம் படிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளை எப்படி உருவாக்கினார்கள்? பிள்ளைகளுக்கு அழகிய முன்மாதிரியாக அல்லாஹ்வின் தூதர் இருந்தார்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் வீதியில் கிடக்கக்கூடிய ஒரு சுத்தமான பேரித்தம்பழத்தை எடுத்து வாயில் போட்டு விடுகிறார்கள். நபிகள் நாயகத்துடைய குடும்பம் தர்மத்துடைய பேரித்தம்பழத்தை சாப்பிடுவது கூடாது. ஆனால் அது தர்மத்துடைய பேரித்தம்பழம் தான் என்று தெரியாது. தர்மத்துடைய பேரித்தம்பழமாகவும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குழந்தைதானே, அவனுக்கு நல்லது கெட்டே தெரியவா போகிறது, அவனுக்கு அல்லாஹ் கேள்விகளை கேட்கவா போகிறான், குழந்தைகள் விஷயத்தில்தான் இப்படியா நடந்து கொள்வது என்றெல்லாம் பார்த்தார்களா? அது அல்லாஹ் எப்படி சொன்னார்கள்? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேரித்தம்பழத்தை எடுத்து வாயில் வைத்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ அதை துப்பிவிடு, நீ துப்பிவிடு. அம்மா ஷஅத்த அன்னாதா நகுல் சதகா, உனக்கு தெரியாதா நாம நபியுடைய குடும்பம், நாம் தர்ம பொருளை சாப்பிடக் கூடாது என்று உனக்கு தெரியாதா? இது தர்மத்துடைய பேரித்தம்பழமாக இருக்கலாம் அல்லவா என்று அந்த பிள்ளைக்கு போதித்தார்களே. குழந்தையாக இருந்தாலும் பிள்ளைக்கு அவர்கள் போதித்தார்கள். இன்றைக்கு நாம் என்ன பார்க்கிறோம்? குழந்தை தானே, அதுக்கு என்ன தெரியும் சொல்லி ஆண் குழந்தைக்கு கொலுசு அணிஞ்சு நாம பார்க்கிறோம். ஆண் பிள்ளை கொலுசு அணிகிறாங்க. ஏமா நீங்க பெண்களை போல ஒப்பிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுடைய ஆடைகளை பெண்கள் அணிவதையும் பெண்களுடைய ஆடைகளை ஆண்கள் அணிவதை தடை செய்திருக்கிறார்களே, சபித்திருக்கிறார்களே. ஏமா இப்படி செய்றீங்க? நபிகள் தடுத்திருக்கிறாங்களா? நான் அதை விலகிக் கொள்கிறேன் என்ற பதில் இன்றைக்கு அதிகமான பெற்றோர்கள் பதிகிறதா? பிள்ளை தானே, பிள்ளை கொலுசு போட்டா என்ன, ஆம்பளை பையனுக்கு கொலுசு போட்டா என்ன,
பெண் குழந்தையை ஆபாசமாக ஜோடிக்கிறார்கள், பெண் குழந்தையை அசிங்கமாக ஜோடிக்கிறார்கள். சினிமாவிலே அனுமதிக்கத்தக்க வகையில் நடிக்கக்கூடிய நடத்தை கெட்ட பெண்களை கொண்டு பெண் குழந்தைகளை ஜோடிக்கிறார்கள். ஏமா பிள்ளை எப்படி செய்றீங்க? சின்ன பிள்ளை தானே. நீங்கள் சின்ன குழந்தையில் அந்த பிஞ்சு உள்ளத்தில் எதை விதைக்கிறீர்களோ அதுதான் அது எதிர்காலத்தில் அது வெளிப்படும். பிஞ்சு உள்ளத்தில் நஞ்சை விதைத்தால் நஞ்சைதான் எதிர்காலத்தில் வெளிப்படும். பிஞ்சிலேயே அதற்கு வெட்கத்தை கற்றுக் கொடுக்காமல், ரோஷத்தை கற்றுக் கொடுக்காமல், ஒழுக்க மாண்புகளை கற்றுக் கொடுக்காமல் வளர்ந்தால் அந்த பிள்ளை எதிர்காலத்தில் எப்படி வளரும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு சலமா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அம்ர் என்பவர். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் திருமணம் செய்தவுடன் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய முந்தைய கணவர், மரணித்த கணவர், அவருடைய குழந்தை அம்ர், அதை ரசூலுல்லாஹ் வளர்க்கிறாங்க. நபிகள் நாயகம் அந்த பையனை வளர்க்கிறாங்க, அந்த பிள்ளையை வளர்க்கிறாங்க. அந்த குழந்தை சாப்பிடும் பொழுது ரசூலுல்லாஹ் பக்கத்துல சாப்பிடும் போது அந்த குழந்தைக்கு தட்டுல அப்படி குழந்தை வந்து கையால் குழாவுது. அப்ப நபிகள் நாயகம் குழந்தையை சொல்லி கொடுக்குறாங்க, யா புலாம் குழந்தையே சம்மில்லா, நீங்க சாப்பிடும் போது பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்க. குல்பி எமீனி வலது கையால் சாப்பிடுங்க. குல்பின்மா இல்லை பக்கத்துல தட்டு சாப்பிடும் போது மொத்தத்துல கையை விட்டு நீங்க குழாவாதீங்க, பக்கத்துல சாப்பிடுங்க. அந்த அம்ர் இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதற்கு பிறகு நான் மரணிக்கின்ற வரை அதுதான் என்னுடைய சாப்பிடக்கூடிய முறையாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளை எப்படி உருவாக்கினார்கள் பாருங்கள், எப்படி ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்து வளர்த்தார்கள் பாருங்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்ற நபி தோழர், பின்னாடி அவங்க பெரிய நபி தோழர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழும்போது அவர் சின்னஞ்சிறிய பையன். அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் இஸ்லாத்தினுடைய ஓரிரை கொள்கையை சொல்லிக் கொடுத்தார்கள். யா குலாம் குழந்தையே, வஅல்லிமுக கலிமாத், நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுத் தருகிறேன், நீ அதை நன்றாக உன்னுடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள். யஹ்ஃபதுல்லாஹ், நீ அல்லாஹ்வின் விஷயத்தில் சரியாக நடந்து கொள். அல்லாஹ் உனக்கு எந்த கட்டளையிட்டானோ அந்த காரியங்களை சரியாக நீ பேணி செய். யஹ்ஃபதுக, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதுல்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியாக பேணுதலாக நடந்து கொள். தஜிதுஹு துஜாஹ, அல்லாஹ்வுடைய உதவியை நீ கண் முன்னால் காண்பாய். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் கேள். நீ துஆ செய்து எதை கேட்கிறாய் அல்லாஹ்விடம் கேள். வ யஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. அந்த குழந்தைக்கு இஸ்லாத்துடைய அடிப்படைகளை, மார்க்க ஒழுக்கங்களை அல்லாஹ்வின் தூதர் அற்புதமாக சொல்லிக் கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே அல்லாஹ்வின் தூதர் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது பெண்கள் எல்லாம் பள்ளிவாசல் தொழுகைக்காக வருவார்கள். அப்பொழுது தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது பெண்கள் குழந்தைகளோடு பள்ளிவாசலுக்கு வருவார்கள். குழந்தைகளுடைய அழுகை சத்தம் அங்கே கேட்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயினுடைய உள்ளம் கவலைப்படும், சிரமப்படும் என்பதற்காக நான் தொழுகையை சுருக்கி தொழ வைக்கிறேன் என்று சொன்னார்கள். பள்ளிவாசலுக்கு குழந்தைகளோடு பெண்கள் வந்து பள்ளிவாசலோடு தொடர்புடைய சமுதாயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உருவாக்கி காட்டினார்கள். சில நோன்புகள், ஆஷுரா நோன்பு மாதிரி நோன்புகள் என்ன செய்வாங்கன்னா, சஹாபாக்கள் தங்களுடைய குழந்தைகள், கை குழந்தை அல்ல, ஒரு 5 வயது அதுக்கு மேல உள்ள குழந்தைகளுக்கு நோன்பு நோக்க பயிற்சி அளிப்பார்கள். குழந்தைகள் பசியாக அழும் பொழுது விளையாட்டு சாதனைகளை காட்டி நாங்கள் அந்த குழந்தைகளை பசியை மறக்க செய்வோம் என்று நபிமொழிகளிலே பார்க்கிறோம். குழந்தைகளுக்கு சின்னஞ்சிறிய வயதிலேயே மார்க்க போதனைகளை, திருமறை குர்ஆனை சொல்லிக் கொடுத்தார்கள். குழந்தைகளுக்கு ஒழுக்க மாற்றுவதை சொல்லிக் கொடுத்தார்கள். சின்னஞ்சிறிய வயதிலேயே 7 வயதிலேயே திருமறை குர்ஆனை முழுமையாக பாடம் செய்து நபித்தோழர்களுக்கு தொழுகை நடத்திய சஹாபாக்களை எல்லாம் பார்க்கிறோம். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே குழந்தைகளை எல்லாம் எப்படி அவர்கள் உருவாக்கினார்கள்?
மார்க்க சிந்தனை மிக்கவர்களாக ஒழுக்க மிக்கவர்களாக உருவாக்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயி வ குல்லுக்கும் மஸ்ஊலன் ரஅய்யதி, உங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், அந்த பொறுப்பை பற்றி நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்லிக் கொண்டே வரும்பொழுது பெண்களை குறித்து சொன்னார்கள், வல் மர்அத்து ராயியத்துன் பைத்தி ஸௌஜிஹா வ அவுலாதிஹி, ஒரு பெண் என்பவள் தன்னுடைய கணவனின் வீட்டிற்கும் அவனுடைய குழந்தைகளுக்கும் அவள்தான் பொறுப்புதாரி. ஒரு மைய மசூலன் அந்த அழியத்தியா, ஒவ்வொரு தாயும் அந்த குழந்தையை அவர் எப்படி வளர்த்தார் என்று மறுமையிலே விசாரிக்கப்படுவார். தப்பிச்சிட முடியாது, எந்த ஒரு தாயும் தப்பிக்க முடியாது. குழந்தை வளர்ப்பு தாய்க்கும் தகப்பனுக்கும் பங்கு இருந்தாலும் தாய்க்கு தான் அதிக பங்கு, தகப்பனுக்கும் பங்கு இருக்கு. நபியெல்லாம் சொல்றாங்களா இல்லையா, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தையும் இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. ஃபஅபவாஹு, தாயும் தகப்பனும் தான் அதை யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ நெருப்பாங்கியாகவோ மாற்றி விடுகிறார்கள். அப்ப தகப்பனுக்கும் பங்கு இருக்கு. குழந்தையை மாத்திரையில ஒரு தாய் தந்தை நல்ல ஒரு பேய் பிசாசு நம்பிக்கை உள்ளவங்க பிள்ளைங்க தான் போதிப்பாங்க. பிள்ளை சாப்பாடு கொடுக்கும் போது அண்ணா வரலாம் பாரு, பூச்சாண்டி வரலாம் பாருங்க, இது ஒரு அந்த பேய் வந்து பாரு, ஏதாவது ஒரு காற்று அந்த காத்து அந்த ஒரு எனது பிசாசு வந்து பாரு, மோகினி வந்து பாரு, பிள்ளைகளுடைய உள்ளத்துல வந்து பிஞ்சிலேயும் மார்க்கத்துக்கு மாற்றமான கொள்கைகளை திணித்து அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு பயத்தை சொல்லலாம். அல்லாஹ்வை பற்றி பயந்தாக்க மட்டும் போதாது. சில பேர் செய்வாங்க, பிள்ளைக்கு அல்லாஹ் நரகத்தில் போட்டுவான், சரி நரகத்தில் ஹதீஸ்ல ஏதாவது சொல்லி பயங்காட்டுவான். நரகத்தில் கல் எரியும், மனிதர்கள் எரிவார்கள், தீ எரியும், இந்த உலகத்தில் நெருப்பை விட 70 மடங்கு அதிகமானது, அங்க சீடு சிறந்தான் உணவா இருக்கும், இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நரகத்தில் அல்ல கசிவா தெரியுமா, எங்க செடிக்கு வருத்துருவா, அது எங்க இருக்குது, வாயில வந்து இருக்குது பிள்ளைகளுக்கு. அப்ப அந்த குழந்தை என்ன செய்யும், அப்படியா ஒரு நரகத்தில் அல்ல என்ன செடி வச்சிருப்பானோ, நரகத்தில் அல்ல நம்ம தூக்கி போடுவான், என்ன செடியில போட்டு வரப்பான் எங்க இருக்குது. அதுலயும் மார்க்கத்தில் இல்லாத அல்லா மேல பொய்ய நம்ம சொல்லி விட்டோம். பிள்ளைகளுக்கு நரகத்தை பற்றி சொல்வதை போன்று அல்லாஹ்வையும் அல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்லி அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்குவதை போன்று அல்லாஹ்வுடைய அருளையும் சொல்ல வேண்டும். அவன் அளவற்ற அருளாக என்பதை சொல்ல வேண்டும். நம்ம திருமலை குர்ஆன்ல முதல் வசனம் எது? அல் சூரா தான் முதல் சூரா. அல் சூராவுடைய முதல் வசனம் எது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அழகிதா அல்லாஹ் நிகழ்தா அன்புடையும் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்யும். அல்லாஹ் அன்பாளன், அல்லாஹ் நேசத்திற்குரியவன். நாம என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். நாம உண்மை பேசினா அல்லாஹ் அருள் புரிவான். அல்லாஹ் நமக்கு நல்ல வாழ்க்கையை தருவான் என்று அல்லாஹ்வை பற்றி நாம் அச்சத்தை ஏற்படுத்துவதை போன்று அல்லாஹ்வின் மீது பாசத்தையும் ஏற்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி அறிவில்லை என்று சொன்னார், அவர்கள் பிள்ளைகளுக்கு எப்படி மார்க்கத்தை போதிப்பார்கள்? அப்ப நாம பிள்ளைகளுக்கு நாம் அழகிய முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க உங்களுடைய தொழுகைகள்ல பரலான தொழுகைய ஆண்கள் பள்ளிவாசல்ல போய் தொழுவது கட்டாயம், பெண்களுக்கு கட்டாயம் கிடையாது. அவங்களுக்கு முடிந்தால் பள்ளிக்கு வந்து தொழலாம். ஆண்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்களுடைய சுன்னத்தான தொழுகையில கொஞ்சத்தை வீட்டிலையும் தொழுங்கன்னா, சுன்னத்தான தொழுகையில கொஞ்சம் எங்க தொழுங்க, வீட்டுல தொழுங்க. சுன்னத்தான தொழுகையில பள்ளிவாசல்ல தொழுவதை விட வீட்டில் தொழுவதுதான் இது சிறந்தது சொன்னாங்க. பல்ல பள்ளியில தொழுவது சிறந்தது. உங்கள் வீடுகளை கபூர்ஸ்தானாக மாற்றிவிடாது. கபூர்ஸ்தான மனுஷருக்கான எல்லாம் பிணங்கள் தான் அடக்கப்படுது. அங்க யார் சொல்லுவாங்களா, அங்க யார் அல்லாஹ் நினைவுவாங்களா? எந்த வீட்டுல வந்து அல்லாஹ் நினைவு கூறப்படவில்லையோ, எந்த வீட்டில் தொழுகைகள் நிறைவேற்றப்படவில்லையோ அந்த வீடு சவக்குழிகளுக்கு சமம் சொன்னாங்க. கபூர்ஸ்தானுக்கும் அந்த வீட்டுக்கும் சமம், எந்த வித்தியாசம் கிடையாது. கபர்ஸ்தான்ல பிணங்களாக இருக்கிறார்கள், இந்த வீட்டில் உயிரோடு இருந்தும் அல்லாஹ்வை நினைவு கூறாத பிணங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
வீட்டுல தொழுக சுன்னத்தான் தொழுகை, அந்த வீடு வந்து கபர்ஸ்தானுக்கு சமம். அங்க இருக்கக்கூடியவர்கள் செத்த பிணங்களுக்கு சமம். நபிகள் நாயகம் சொன்னார், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவனுக்கும் நினைவு கூறாத உதாரணம் மசல ஹய்யவல் மையத், செத்தவனுக்கும் பிணத்துக்கும் உள்ள உதாரணம். அப்ப நம்ம வீடுகளில் வந்து நீங்க சுன்னத்தான் தொழுகையை நிறைவேற்றி நபிகள் நாயகம் சொன்னார், சுன்னத்தான் தொழுகையை வீட்டில் தொழுது பாருங்க. பிள்ளைகள் பெற்றோர் செய்வதை பார்த்து அது தொழும். பிள்ளைகள் தொழுகையை கற்றுக்கொள்ளும். பிள்ளைகள் தன்னுடைய தாய் தொழுவதை பார்த்து அது கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் தொழுகை எப்படி செய்யும் தெரியாது, தகவல் தொழுவதை பார்க்கும், அது தொழுகையை கற்றுக்கொள்ளும், அது புரியும், அது சுஜூது பண்ணும். தொழுவதை பெற்றோரிடமிருந்து அந்த குழந்தை நல்ல விஷயங்களை படித்துக் கொள்ளும் என்று நாம் அப்படி இருக்கிறோமா? பிள்ளைகளுக்கு சிறந்த முன்மாதிரிகளாக இருக்கிறோமா? சிலர் பிள்ளைகளை வளர்ப்பாங்க, நல்ல குழந்தைகளை வளர்ப்பாங்க, குர்ஆனை ஓத வைப்பார்கள், மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் அந்த குழந்தைகள் பருவ வயதை அடைந்தவுடன் பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் குழந்தைகள் ஒரு சில குழந்தை தப்பான பாதையில படிதாண்டி கண்டவனோடு ஓடி செல்லக்கூடிய சூழல் வந்து இது என்ன காரணமாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்த்தால், பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்காக அல்லாஹ்விடம் சதா நேரமும் துஆ செய்வதற்கு மறந்து விடுகிறார்கள். நபிமாவுடைய வாழ்க்கையை பாருங்க, எல்லா நேரமும் பிள்ளைகளுக்காக துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவனாக ஆக்குவாயாக. உள்ளத்திலும் அல்லாஹ்வை கேட்க சொல்லுங்க, இன்னக சமீஉத் துஆ, இறைவா நீதான் பிரார்த்தனை செய்யக்கூடியவன். அது பிள்ளைகளுக்கு துஆ செஞ்சாங்க. நாம அல்லாஹ்ட்ட நமக்கு துஆ தொழுகைக்கான துஆ செய்யும் போது நாம சொல்லாம இருக்கோமா? இன்றைக்கு பிள்ளைகள் பார்க்கிறார்கள், நிறைய பேர் பிள்ளை வளர்த்தோம், பள்ளியாசல்ல போய் தொலைப்போம். ஆனா வீட்டுல தாயும் தகப்பனும் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தால் அந்த பிள்ளை எப்படி ஓஹோ நம்மள தொழுகைக்கு அனுப்பிட்டு வாப்பமா டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்மள தொழுகைக்கு அனுப்பிட்டு வாப்பமா சாப்பிட்டு இருக்கிறாங்க, நம்மள தொழுகைக்கு அனுப்பிட்டு வாப்பமா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளை உங்களிடமிருந்து எதை படிக்கும்? மார்க்கத்தை படிக்குமா, வழிகையை படிக்குமா? பிள்ளைகளுக்கு நாம் பிரார்த்தனை செய்வோம், நாம் சரியாக நடக்க வேண்டும். நாம சரியாக நடக்க இன்னல்லதி அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, மஸலுல் லதீன ஹுமிலு தௌராத ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا. தௌராத் வேதத்தை அல்லாஹ் நமக்கு முன்வாழ்ந்த யூத சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஆனா அவன் அதன்படி நடக்கல. அப்ப அல்லாஹ் சொல்றான், தௌராத் சுமத்தப்பட்டு அதன்படி நடக்காதவர்கள் கமஸலில் ஹிமார், கழுதைகளை போன்றவர்கள், யஹ்மில் அஸ்ஃபார், அந்த கழுதை அது பொதி சுமக்கிற கழுதையை போடுறான். ஒரு கழுதைக்கு மேல தங்கத்தை வச்சா தங்கம் அது தெரியுமா, அது அறிவுள்ள புஸ்தகங்களை வச்சா புஸ்தகம் தெரியுமா? கழுதைக்கு மேல நம்ம எதை வச்சாலும் அது சுமக்கும். அது மாதிரி இந்த வேதத்தை பெற்றுக் கொண்டு அதன்படி நடக்காதவர் கழுதையை போன்றவர்கள். அது நம்ம அப்படிதான் நம்ம இருக்கிறோம். நாம அல்லாஹ் சொன்னபடி நாம் நடக்கின்றோமா? நாம பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டுமா இல்லையா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். அவர் அல்லாஹ் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சோதித்தான். அவர் அல்லாஹ் எனக்கு குழந்தையை தாய் என்று கேட்கவில்லை, அல்லாஹ்விடம் கேட்டார்கள், ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, இறைவா உன்னிடமிருந்து பரிசுத்தமான பிள்ளையை தாய் என்று கேட்டார்கள். பரிசுத்தமான பிள்ளையை தாய் என்று கேட்டார்கள். பிள்ளைதான் கேட்கல, ஆடு மாடு கோழி குதிரை கழுதை எல்லாரும் பிள்ளை பெற்றுட்டு இருக்குது. அதுவும் நமக்கு என்ன வித்தியாசம்? ஆடு மாடு பிள்ளையை பெற்று போட்ட மாதிரி நாம பெற்று போட்டதா? நபிமாருடைய வாழ்க்கை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, இறைவா உன் புறத்தில் இருந்து எனக்கு பரிசுத்தமான குழந்தையை தா. ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், இறைவா எனக்கு நல்லொழுக்கம் உள்ள குழந்தையை தா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் துஆ செஞ்சாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், இறைவா எனக்கு நல்லொழுக்கம் உள்ள குழந்தையை தருவாயாக. அல்லாஹ் கேட்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாயார். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் அல்லவா, இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம் வ நூஹ் வ ஆல இப்ராஹீம் வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிமுடைய குடும்பம்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் இவர்களை உலகத்திலேயே சிறந்தவர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அவர்களை அல்லாஹ் உலகத்தாக தேர்ந்தெடுத்தான். இம்ரான், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை பெயர் இம்ரான். சுலைமான் நபியுடைய பாரம்பரியத்திலே வந்தவர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாயார் சாலிகான பெண்மணி, நல்லொழுக்கம் உள்ள பெண்மணி. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அல்லாஹ்விடம் தன்னுடைய வயிற்றில் குழந்தை உண்டானவுடன் அவருடைய காலகட்டத்திலே இறைப்பணிக்காக அந்த குழந்தையை அர்ப்பணிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. ஆண் குழந்தைகளை தன்னுடைய வயிற்றில் குழந்தை உண்டானவுடன் அவர் அல்லாஹ்விடம் செய்த பிரார்த்தனை தெரியுமா? ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா. இறைவா, என்னுடைய வயிற்றில் உள்ள குழந்தையை நான் முழுமையாக உனக்காக நான் நேர்ச்சை செய்து விட்டேன், அர்ப்பணித்து விட்டேன். ஃபதகப்பல் மின்னி, என்னிடமிருந்து ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். குழந்தையை பெற்றெடுத்த மறுவினார் அவர் கேட்ட ஃபலம்மா வலஅத்ஹா, அந்த குழந்தையை ஈன்றெடுத்தவுடன் பெற்றெடுத்தவுடன் நாம் யாராவது யோசிச்சிருக்கோமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாயார் என்ன செஞ்சாங்களோ அப்படி நம்ம யாராவது செய்திருக்கலாமா? செய்திருந்தா சிறந்தது. பெண்கள்கிட்ட கேட்கணும். நான் என்ன செஞ்சேன்? பெண்கள்கிட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் வலஅத்ஹா, குழந்தையை பெற்றெடுத்தவுடன் ஆண் குழந்தை நினைக்கிறாங்க, பெண் குழந்தை வலஅத்ஹா உன்சா, இறைவா நான் பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன் என்றால் என்னுடைய அந்த நேர்ச்சை. அது நம்ம சமுதாயத்தில் சட்டம் கிடையாது, முந்தைய சமுதாயத்தில் உள்ளது. என்னுடைய நேர்ச்சை நான் மாற்றம் செய்ய மாட்டேன். பலைசத்தக்கவர்கள் உன்சா, ஆணும் பெண்ணும் சமநிலை என்று அவர்களுக்கு தெரியும். அந்த இடத்தில் அவர்கள் கேட்டார்கள், குழந்தையை பெற்றெடுத்தவுடன் சொன்னார்கள், ரப்பி இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இறைவா, இந்த மரியமையும் மரியமுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளையையும் எப்படி துவா எங்க பேர குழந்தை வரைக்கும் சொல்லிக்கிறாங்க. இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா, இந்த மரியமையும் அவளுக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகளையும் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தருகிறேன். பிள்ளைகள் பரிசுத்தமான பிள்ளைகளாக வளர வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரு நபிமாருடைய வரலாறு நமக்கு படம்பிடித்து காட்டியது. மூமின்கள் துஆ பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மூமின் எப்படி துஆ செய்வார்கள்? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி. இறைவா, எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுடைய பிள்ளைகளின் கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. ஒரு மூமினை கண் குளிர்ச்சி என்ன? உள்ள ஸ்கூல் மீட்டிங்ல டான்ஸ் ஆடுறது கண் குளிர்ச்சியா? உள்ள நடத்தையிட்ட சினிமா நடிகைகளை போன்று அவள் தன்னை அலங்கரித்துக் கொள்வது கண் குளிர்ச்சியா? ஒரு தாய்க்கு, ஒரு தாய்க்கு எது கண் குளிர்ச்சி? தன்னுடைய குழந்தை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட குழந்தையாக இருப்பதுதான் ஒரு தாய்க்கு கண் குளிர்ச்சி. அல்லாஹ் சொல்றான், மூமின்கள் ஒவ்வொரு மூமின் அல்லாஹ்வை துஆ செய்வார். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். இறைவா, எங்களுடைய மனைவிமார்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சம் உடையவர்களுக்கு எங்களை முன்மாதிரியாக ஆக்குவாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு பாதுகாப்பு கேட்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற தன்னுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தேடிய துஆ, இன்னி உஈதுகுமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானின் வ ஹாம்மத்தி வ மின் குல்லி ஐனின் லாம்மா. உங்கள் இருவருக்கும் ஷைத்தான்களை விட்டும், அந்த ஷைத்தானுடைய வழிகேடுகளை விட்டும், உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எல்லா நோய்களை விட்டும் நான் பாதுகாப்பு தருகிறேன். பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்திற்கு முன்பாக ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவன் தன்னுடைய திருமணத்திற்காக வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுதே சொன்னார்கள், ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக மனம் முடிக்கப்படுகிறாள். அவருடைய அழகுக்காக, அவருடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக, அவருடைய செல்வத்திற்காக, அவருடைய மார்க்கப்பட்டிற்காக. நீ எத்தகைய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? மார்க்கமுடைய பெண்ணை, நல்லொழுக்கமுடைய பெண்ணை திருமணம் செய்து வெற்றி பெற்றுக்கொள். செல்வத்திற்காக, பணத்திற்காக, மற்றபடி நோக்கங்களுக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அவரிடம் அழகு இருக்கலாம், அழகு அழிந்து போய்விடும். எத்தனை
காலத்துக்கு அழகு நீடிக்கப்படும். எத்தனையோ பெண்கள் அழகாக இருப்பார்கள், குணம் சரியிருக்காது. குர்ஆன் என்ன சொல்றான்? நீங்க உங்கள் மனைவியிடம் ஒன்றை வெறுக்கலாம், ஆனால் நீங்கள் வெறுக்கின்ற அந்த குணத்திலே அல்லாஹ் ஏராளமான நன்மையை வைத்திருப்பான். சில சந்தேக பேர்களுக்கு அழகு நிறைந்த மனைவி மாற்றிதான் வச்சிருக்க, திருமணம் ஆயிட்டு வச்சிருக்க, வாழ்க்கை நடக்கணும், அவன் எங்க போனா சந்தேகப்படுவான். அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு அழகில்லாத ஒரு அழகு குறைந்த ஒரு பெண் மனைவியாக கிடைத்தால் அது அவனுடைய சந்தேக நோய்க்கு மருந்து வந்துடும். அவன் ஒழுங்கா நல்லா இருப்பான், சந்தேகம் அவனுக்கு கசியாத. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நல்லொழுக்கம் உள்ள சமுதாயத்தை உண்டாக்குவதற்கு தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கும் போதே மார்க்கமுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சொல்கிறார்கள். அத்துன்யா குல்லுஹா மதாவுன், இந்த உலகம் முழுவதும் செல்வம், வசதி, வாய்ப்பு. சூரியன் வாழ்வதற்கு, சூரியன் இல்லாவிட்டால் வாழ முடியாது, காற்று இல்லாவிட்டால் வாழ முடியாது, நீர் இல்லாவிட்டால் வாழ முடியாது. இந்த உலகத்தில் நாம் உயிர் வாழ்வதற்கு பல்வேறு விஷயங்கள் அவசியம். வஹைரு மதாஇ துன்யா, இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கை வசதிகளிலேயே சிறந்தது அது மர்அத்து ஸாலிஹா, நல்லொழுக்கமுடைய பெண் என்று சொன்னார்கள். ஒரு பெண் நல்லொழுக்கம் வாய்ந்தவளாக இருந்தால் அந்த குடும்பம் சிறந்த குடும்பமாக இருக்கும். ஒரு பெண் மார்க்கம் தெரிந்தவளாக இருந்தால் அந்த குடும்பம் சிறந்த குடும்பமாக இருக்கும். ஒரு பெண் மார்க்க அறிவுள்ளவளாக இருந்தால் அவருடைய கணவனை அவர் சரியான பாதையில் வழிநடத்துவார், தன்னுடைய பிள்ளைகளை சரியான பாதையில் வழிநடத்துவார். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லொழுக்கமுள்ள சமுதாயம் உருவாவதற்காகத்தான் அவர்கள் திருமணம் முடிக்க சொன்னார்கள். மார்க்கமுடைய பெண்ணை திருமணம் செய்து இந்த உலகம் எல்லாம் வசதி என்றாலும் நல்லொழுக்கமுள்ள பெண் தான் இந்த உலக வசதிகளே சிறந்தவர். ஒரு பெரிய டாக்டர் பல கோடி மதிப்புகளுக்கு பல கோடி ரூபாய் சொத்துக்கள் சொந்தக்காரன் தூக்குல வைக்கலாம். ஏன்டா கூட்டுக்காரர்கள் டாக்டர், வாங்கப்பட்ட மனைவி சரியில்லை. இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் மனைவிகள் தான் காரணமா இருக்கிறாங்க. ஆய்வு சொல்லு. கூட்டுக்காரன் போயிட்டு அழுகுறாங்க, கூட்டுக்காரன் மூத்தாயிட்ட வருமானம் கம்மியாகுது, அவன் மென்டலா போய் அவனுக்கு மன அழுத்தம் கூடி அவன் மௌத்தா போறதுக்கு அதிகமான மௌத்தா போறன்னு உட்கார்ந்து அழுவது புண்ணியம் இல்லை. ஒரு கணவனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற மார்க்க சட்டங்களை பெண்கள் தெரியாமல் நடந்து கொள்வதனால் எத்தனை குடும்பங்கள் நாசமாயிட தெரியுமா? ஒரு குழந்தை கத்திய கையில உள்ள குழந்தைக்கு தெரியுமா அந்த கத்தி? அது பார்த்து முக்கியம். தான் கண்ணை வச்சு தான் கையை வச்சு தான் கண்ணை குத்திட்டு குழந்தை ஆகும், கை எடுக்க தெரியாது. குழந்தை குழந்தை என்ன செய்யும்? ஒரு 2 மாசம் ஆயிட்டு வச்சிருக்க, அது பாட்டு கண்ணை குத்துவான். அவனுக்கு கண்ணை கை எடுக்க தெரியாது, அவன் பாட்டு குத்துவான். நம்மளும் போய் எடுத்து விடணும். அது நம்ம கண்ணுல நாம குத்துறங்க, வலிக்குவான், அழுவான், அப்படின்னு கத்துவான். ஆனா அவனுக்கு கை எடுக்க தெரியாது. இதை மாதிரிதான் இன்றைக்கு நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விஷயத்தை நமக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு என்ன சொல்ற பேடி நடந்து வச்சிருக்க, நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஒரு மனைவி கணவனிடம் எப்படி நடக்க வேண்டும், ஒரு கணவன் மனைவியிடம் எப்படி நடக்க வேண்டும், இதை ஒரு இஸ்லாமிய பெண் தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் எத்தனை குடும்பங்கள் நாசமா இருக்கு தெரியுமா? நான் பெண்களுக்கு சொல்லி ஆண்களுக்கு சொல்ல ஆண்களுக்கு சொல்லுவோம், பெண்களுக்கு நான் சொல்வது அல்லாஹ்வுடைய சட்டத்தை படிங்க, அல்லாஹ்வுடைய சட்டப்படி நடந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிம்மதி ஏற்படும், கண்டிப்பாக நிம்மதி ஏற்படும். ஒரு குழந்தை நல்லொழுக்கம் உள்ள குழந்தையாக மாறும், உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும். செஞ்சு பாருங்க. ஆனால் உங்களுடைய ஈகோ, உங்களுடைய கோபம், இதையெல்லாம் மார்க்கத்து மாற்றமாக கணவன் மீது காட்டும் போது அது எவ்வளவு பெரிய பாதிப்பை கணவனுக்கு உண்டாக்கும் என்பதை உங்களுக்கு ஏற்படக்கூடிய கணவனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை நான் உணர முடியாது. மனைவியால் கணவனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு உங்களுக்கு உணர முடியாது, உங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டான். கணவனாக இருப்பவன் பல விஷயங்கள் மனைவியால் ஏற்படக்கூடிய பல அழுத்தங்களை மனைவிகள் வெளிப்படுத்த மாட்டான். ஆனால் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள்,
அவன் பல ஆண்களுடைய மரணத்திற்கு அவனுக்கு வாய்த்த வாழ்க்கை அல்லாஹ்வுடைய விதிப்படி மௌத்தா போறாங்க. ஆனால் அவனுடைய மன அழுத்தம், அவனுடைய பல நோய்களுக்கு காரணமாக மனைவி ஆகிவிடுகிறார். இதையெல்லாம் எது காப்பாற்றும்? மார்க்க அறிவு காப்பாற்றும். அன்பிற்குரிய தாய்மார்களே, இறுதியாக ஒரே ஒரு போதனையை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு கொண்டு வருகிறேன். சிறிது நேரம் கேள்வி நிகழ்ச்சி சொல்லியிருக்கிறாங்க, நேரம் இருந்தால் பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எண்ணற்ற வழிமுறை நமக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுல நான் உங்களுக்கு 3 விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். இந்த 3ஐயும் நாம் சரியாக நடந்து கொண்டாலே நாம் ஒரு சிறந்த பெண்ணாக, நம்முடைய பிள்ளைகளை நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளாக நாம் உருவாக்க முடியும். முதலாவது விஷயம் சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம். அல்லாஹ் 10 தன்மைகளை அல்லாஹ் சொல்கிறான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும். 10 தன்மைகள். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்களுக்கு முஸ்லிமான பெண்கள், இது ஒன்று. இரண்டாவது மூமினீன வல் மூமினாத், மூமினான ஆண்கள், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள், இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள். மூன்றாவது ஒரு கானிதீன வல் கானிதாத், அல்லாஹ்வுக்கு பணிந்து நடக்கக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்வுக்கு பணிந்து நடக்கக்கூடிய பெண்கள். நான்காவது வல் ஹாஷிமீன வல் ஹாஷியாத், அல்லாஹ்வுக்கு உள்ளச்சத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்விடம் உள்ளச்சத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய பெண்கள். ஐந்தாவது சாதிக்கீன வல் சாதிகாத், உண்மை பேசக்கூடிய ஆண்கள், உண்மை பேசக்கூடிய பெண்கள். ஆறாவது சாபிரீன வல் சாபிராத், துன்பங்களின் போது பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய ஆண்கள், துன்பங்களின் போது பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய பெண்கள். ஏழாவது வல் முத்தசத்தியீன வல் முத்தசத்திகாத், தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள், தர்மம் செய்யக்கூடிய பெண்கள். எட்டாவது வல் சாயிமீன வல் சாயிமாத், நோன்பு நோக்கக்கூடிய ஆண்கள், நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள். ஒன்பதாவது ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத், தங்களுடைய கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள், தங்களுடைய கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள். பத்தாவது தாக்கிரீனல்லாஹ் கதீரா வ தாக்கிராத், அல்லாஹ்வை அதிகம் நினைவுகூரக்கூடிய ஆண்கள். எல்லா விஷயத்திலும் எந்த ஒரு காரியம் செய்யும் போது என்னுடைய இறைவன் சொல்லியிருக்கிறானா, என்னுடைய இறைவன் இறைவன் இப்படி சொல்லியிருக்கிறார்களா, நான் செய்வது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உட்பட்டதா, நான் செய்வது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிரானதா, சாப்பிடும் போது பிஸ்மில்லா, சாப்பிட்டு முடித்து அல்ஹம்துலில்லாஹ், கழிவறைக்கு செல்லும் போது மார்க்கம் சொல்லி தந்த முறையை பேணுவது, தூங்கும் போது எப்படி நடந்து கொள்ள, தூங்கி எழுந்திருக்கும் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவனுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எல்லா நேரங்களிலும் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஆண்கள். அல்லாஹ் நினைவு கூறதுன்னா ஒவ்வொரு விஷயத்திலும், ஒரு கடைக்கு போனா மார்க்கம் எப்படி ஆவணம் சொல்லு, ஒரு அந்நிய ஆண்களிடம் இஸ்லாம் எப்படி நடந்து கொள்ள சொல்கிறது, ஒரு பேசும்போது இஸ்லாம் எப்படி அந்நிய ஆண்களை பேச சொல்கிறது, எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஆண்கள், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய பெண்கள். அல்லாஹ் மகஃபிரத்து வஜ்ரன் அஸீமா, அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பை மகத்தான கூலியை தயார் செய்திருக்கிறான். இந்த வசனத்துல 10 அல்லாஹ் சொல்லக்கூடிய 10 பண்புகள் நாம் சரியாக இருக்கிறோமா? உங்கள் நீங்களே நம்மை நாமே ஆண்களும் பெண்களும் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்லிட்டான் அர்ரிஜால் கவ்வாமுன் அலன் நிஸா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்ய வேண்டும். குடும்பம் என்று வந்துவிட்டால் அந்த குடும்பத்தில் மார்க்க அடிப்படையில் ஆண் தான் தலைவன், அவனுக்குத்தான் ஒரு மனைவி கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் சில விஷயங்களில் பெண்களுக்கு ஆண்களை சிறப்பாக்கி இருக்கின்றான். ஒரு மனைவிக்கு செலவு செய்யக்கூடிய ஆண்களாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபஸ்ஸாலிஹாத், நல்லொழுக்கமுடைய பெண்கள் யார் தெரியுமா? நல்லொழுக்கமுடைய பெண்கள் யார் தெரியுமா? கானிதாத், அவர்கள் அல்லாஹ்விற்கு பணிந்து நடப்பவர்கள். வல் ஹாஃபிலாத் லில் கைபி பிமா ஹஃபிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு தனிமையில் தங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்புனா என்ன? நிறைய பாதுகாப்பு இருக்கு. ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த நறுமணம் பூசிக்கொண்டு செல்லக்கூடாது, அந்நிய ஆண்களை பார்த்து அவர்கள் குறைந்து பேசக்கூடாது, அந்நிய ஆண்களோடு தனிமையில் இருக்கக்கூடாது, தலைமுடிக்காது இல்லாமல் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் அவர்கள் இருக்கக்கூடாது. இப்படி அல்லாஹ் ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு பாதுகாப்பை அல்லாஹ் குர்ஆனிலும் நபி மொழியிலும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அந்த ஒழுக்கங்களை பேணி தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள் தான் நல்லொழுக்கமுடைய பெண்கள். அல்லாஹ்வுடைய இலக்கணத்துக்கு நாம் சரியா இருக்கிறோமா ஒவ்வொரு தாயும் சிந்திக்க வேண்டும். அது நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு மனிதன் பெறக்கூடிய பொக்கிஷங்களை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? ஒரு மனிதன் உங்கள் கணவனுக்கு நீங்கள் பொக்கிஷமாக அமையலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சிறந்த தாயார் அமையலாம். எப்படி நபிகள் சொன்னார்கள், அது மர்அத்து சாலிஹா, ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷம் நல்லொழுக்கமுடைய பெண். அழகை வைத்த அல்ல,
அல்லாஹ் சொல்லி நல்லொழுக்கமுடைய பெண் என்றால் நபிகள் சொன்னார்கள் இதா நவரையா சர்வத்து கணவன் அவளை ஆசையோடு நோக்கும் பொழுது அவளுக்கு அவள் மகிழ்ச்சியை உண்டாக்குவார். இது நம்மள்ட்ட ஒரு பெண் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கணவனிடம் நாம் அப்படி நடக்கிறோமா? அவன் கோபத்தோடு வரும்போது துன்பத்தோடு வரும்போது ஆறுதலாக இருக்கிறோமா, அரவணைப்பாக இருக்கிறோமா, அல்லது அவனுக்கு மேலும் கேட்டை உண்டாக்கக்கூடியவளாக இருக்கிறோமா, அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறோமா? இதுதான் முதல் கேள்வி. அது எப்படி என் புருஷனாய் சந்தோஷமா வச்சிருப்பேன் நினைச்சா அல்லாஹ்விடமே நாசமா இருக்க வேண்டியது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க. கணவனுக்கு கட்டுப்படுவதோ பெற்றோருக்கு கட்டுப்படுவதோ எதுக்கு? அல்லாஹ் என்னுடைய ரப்பு சொல்லியிருக்கிறான், இதை நான் செய்யணும், இது அப்படி இருக்கிறான்னு பார்த்து ஒவ்வொரு பெண்ணும் சிந்திக்க வேண்டும். பைதா அனரஹா அதாஅத்து, மனைவிக்கு அவன் கட்டளையிட்டால் நல்ல விஷயங்களை கட்டளையிட்டால் கட்டுப்பட வேண்டும். இது இருக்கிறான் பாருங்க. வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக உங்கள் குழந்தைகள் நல்லொழுக்கமுள்ள குழந்தையாக வருவார்கள். பைதா ஆபானா, கணவன் வீட்டில் இல்லாத நேரத்தில் ஹஃபிலத்து, தன்னை அவள் தன்னுடைய கற்பை தன்னை அவள் பாதுகாத்துக் கொள்வாள். இதுதான் நபிகள் நாயகம் 5 வேளை தொழுவது ஆம்பளைங்களோடும் பொம்பளையும் தொழணும். ரமலான் மாசம் நோன்பு வைக்கிறது ஆம்பளைங்களோடும் பெண்களும் நோன்பு வைக்கணும். அது முஸ்லிம்களோட கடமை. நல்லொழுக்கமுடைய பெண் என்பவள் கடமையை செய்தவரை இது இருந்தால் தான் நல்லொழுக்கமுடைய பெண். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த 10 பண்புகள் நல்லொழுக்கமுடைய பெண்ணுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இலக்கணம், நல்லொழுக்கமுடைய பெண்ணுக்கு நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய இலக்கணம். இதை உங்களுடைய வாழ்க்கையில் பேணுங்கள், உங்கள் பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்கள் சமுதாயத்தை நீங்கள் பாதுகாக்கலாம், இந்த உலகத்திலும் பாதுகாக்கலாம், மறுமையிலும் பாதுகாக்கலாம். எனவே நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும், நம்மையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.